ஏ மற்றும் பி ஆகியோர் ஒரு வேலையை முறையே 25 மற்றும் 50 நாட்கள்ல முடிக்கிறாங்க. அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்குறாங்க. ஸ்டார்ட் பண்ணும்போது ஏயும் பியும் ரெண்டு பேருமே ஸ்டார்ட் பண்றாங்க. சில நாட்கள் வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ஏ போயிட்டாரு. அப்ப அந்த சில நாட்கள்ங்கிறது நமக்கு தெரியாது. ஓகேவா? ரெண்டு பேரும் ஒண்ணா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் எக்ஸ் டேஸ் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸ் டேஸ்க்கு அப்புறமா ஏ போயிட்டாரு. அப்ப மிச்சம் இருக்க வேலை இருக்கும் இல்லையா, அது ஃபுல்லாவே பி தான் பாக்குறாரு. அந்த பி வந்து 10 நாட்கள் அந்த வேலையை முடிச்சிடுறாரு. அப்படின்னா முடிக்கிறாரு என்று தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு போறாரு, அந்த ஸ்டார்டிங்ல இருந்து எவ்வளவு டேஸ் வரைக்கும் ஏ வேலை பார்த்திருக்காரு அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ண சொல்லிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்போ ஏ அப்படிங்கிறது வந்து 25 டேஸ் பண்றாங்க. ஓகேவா? 25 டேஸ். பி வந்து 50 டேஸ் பண்றாங்க. நான் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ண போறேன். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போறேன் அப்படின்னா, இந்த மாதிரி டேஸ் கொடுக்கும்போது அவங்க எவ்வளவு யூனிட் ஆஃப் வேலை பார்த்திருக்காங்க அப்படிங்கறத நான் கால்குலேட் பண்ண போறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணலாம், 1/25 1/50 போட்டுட்டு அது ரெண்டுக்கும் நீங்க என்ன பண்ணலாம், இப்போ ஏயும் பியும் வேலை செஞ்சாங்கன்னா 1/25 + 1/50 போடுறேன். அந்த சிம்பிளிஃபிகேஷனை கம்மி பண்றதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 25க்கும் 50க்கும் எல்சிஎம் எடுக்கிறேன். எல்சிஎம் எடுத்து என்ன வரும் பார்த்தாலே நமக்கு தெரியும். 25 50க்கு எல்சிஎம் வந்து கண்டிப்பா 50 தான் வரும். ஓகேவா? சோ அப்ப நான் என்ன பண்றேன், 50 / 25 போடுறேன். போட்டோம்னா எத்தனை பங்கு வேலை செஞ்சாங்கன்னு வந்துருமா, ஏ வந்து 2 பங்கு வேலை செஞ்சிருக்கான். அதே மாதிரி 50 / 50 போடும்போது பி வந்து 1 பங்கு வேலை தான் செஞ்சிருக்கான். அப்ப ஏயும் பியும் சேர்ந்து எத்தனை பங்கு வேலை பார்ப்பாங்க, 3 பங்கு வேலை பார்ப்பாங்க. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட டேஸ் வரைக்கும் ஏயும் பியும் சேர்ந்து தான் வேலை பார்க்கறாங்க. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து 3 பங்கு வேலை பார்க்கறாங்க. அடுத்து என்னன்னா, இதுல நம்ம சில நாட்கள் வேலை செய்த பிறகு ஏ போயிடுறாரு. அப்போ ஏயும் பியும் சேர்ந்து தான் முதல் ஸ்டார்டிங்ல வேலை பார்த்திருக்காங்க. அப்ப ஏ பியும் சேர்ந்து எவ்வளவு நாட்கள் வேலை பார்த்தாங்க நமக்கு தெரியாது. ஓகேவா? நம்ம அந்த நாட்கள் என்ன வச்சுக்கலாம், எக்ஸ்னு வச்சுக்கலாம். அப்ப டோட்டல் ஒர்க்குங்கிறத நான் ஸ்ப்ளிட் பண்றேன். எப்படி ஸ்ப்ளிட் பண்றேன்னா, இப்போ டோட்டல் ஒர்க்குங்கிறது எவ்வளவு இருக்கு, 50 ஒர்க் இருக்கு. ஓகேவா? ஏன்னா அதான் நம்ம எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிருக்கோம். டோட்டலா 50 ஒர்க் இருக்கிறத அது ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றோம். எப்படி ஸ்ப்ளிட் பண்றோம், ஃபர்ஸ்ட் வந்து ஏயும் பியும் செஞ்ச வேலை ஒர்க் பிளஸ் மிச்சம் இருக்கிறது வந்து பி மட்டும் எத்தனை நாளைக்கு பண்ணிருக்கு, 10 டேஸ்க்கு பண்ணிருக்கு. ஓகேவா? இந்த ஏயும் பியும் சேர்ந்து ஒரு எக்ஸ் டேஸ்க்கு பண்ணிருக்காங்க. அந்த எக்ஸ் நமக்கு தெரியாது, அதனால அப்ப எக்ஸ்னே வச்சுக்கலாம். பி வந்து 10 நாள் செஞ்சிருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து பண்ண வேலை தான் இந்த டோட்டல் 50 ஒர்க். ஓகேவா? சோ இந்த டோட்டல் 50ங்கிறதே நம்ம இங்க எடுத்துக்கோம் இல்லையா, எல்சிஎம். அந்த எல்சிஎம் ஓட வேலை தான் 50, வேல்யூ தான் 50. சோ அந்த 50 நான் எப்படி பிரிச்சிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அந்த எக்ஸ் டேஸ்க்கு ஏயும் பியும் செஞ்ச வேலை பிளஸ் மிச்சம் இருக்க அந்த 10 நாள்ல மிச்ச வேலையை வந்து பி பார்த்துக்கு. சோ பி × 10. சோ இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா 50 வந்துரும். இப்போ இது நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிளிஃபை பண்ணி எக்ஸ் ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கலாமா. இப்போ ஏயும் பியும் எவ்வளவு வேலை பார்த்திருக்குங்கறத நம்ம பங்கு கண்டுபிடிச்சிருக்கோம், அதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிச்சிருக்கோம். அத போடலாமா, 3x. அடுத்து பி மட்டும் எவ்வளவு வேலை பார்த்திருக்கு, 1. சோ 1 × 10 வந்து 10 தான், = 50. சோ இத சிம்பிளிஃபை பண்ணுங்க, 3x = 40 வந்துருமா. அப்ப x ஓட வேல்யூ என்ன, x ஓட வேல்யூ = 40 / 3. 40 / 3. ஓகேவா? சோ அந்த x தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா தொடங்கியதுல இருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு ஏ வேலையை விட்டு சென்றிருப்பார். ஏ வேலையை விட்டு சென்றது வந்து அந்த ஏபியும் ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சாங்க இல்லையா, அந்த நாட்களுக்கு அப்புறம் தான் போயிருப்பாரு. அப்ப இந்த x ஓட வேல்யூ தான் நமக்கு கேட்டிருக்காங்க. சோ 40 / 3. இந்த 40 / 3 இங்க ஆப்ஷன்ல எதுக்கு வரும்னா, இதுக்கு தான் வரும். ஏன்னா 13 × 3 = 39, 39 × 1 = 40. சோ 40 / 3.